ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ஷோபனா. இந்த வீடியோ வந்து தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி எடுத்திருந்தது. அன்றைக்கி வந்து அக்கா பிள்ளைங்களுக்குலாம் லீவ் விட்டாச்சுன்னு அக்கா வந்திருந்தாங்க. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் தேங்காய் சட்னியும் கார சட்னியும் பண்ணலான்ட்டு தேங்காய் சட்னிக்கு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மாவு முதல் நாள் அரைச்சி வச்சுருந்தேன். சரி இட்லி ஊற்றிக்கலான்னு பார்த்தேன். இல்லை இட்லி வேணாம், தோசை வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, தோசையும் ஊற்றிக்கலான்ட்டு தோசை ஊற்றிக்கிட்டேன். தேங்காய் சட்னி அரைச்சதுக்கப்புறமா கார சட்னிக்கு மிளகாத்தூள் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். வடை சட்டியில் நல்லா ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வேறு இதில் மாற்றிட்டு ரெண்டுக்குமே சேர்த்து ஒரு தாளிப்பு போட்டுட்டேன். கரெக்டாக தாலி போட்டு முடிச்சு வந்திருந்தாங்க. சரி கையோடு நம்ம தோசை ஊற்றிடலான்னு சொல்லிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் ப்ராப்பராக எடுத்துருந்துருப்பேன். அதுக்கப்புறம்னா அவங்கள பார்க்குறது வைக்கிறதுல வீடியோ எதுவுமே பெருசாக என்னால் எடுக்க முடியலை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சூப்பராக சாப்பிட்டாச்சு, 2 சட்னி வச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கழித்து மத்தியானம் சாப்பாடு செய்ய வந்திருந்தேன். வருஷப்பிறப்பு நாள் நான் வெஜிடேரியன் எடுக்கலாம், வெஜிடேரியன் தான். வாழைக்காய் ஃப்ரையும் சாம்பார் மட்டும் வச்சுக்கலாம். ஸ்வீட்டுக்கு வந்து பாயசமும் அப்பளம் மட்டும் பொரிச்சிக்கிட்டேன். பாயசம் மட்டும் ஃபஸ்ட்டே வச்சுட்டு சாமிக்கு பிரசாதமாக அதை வச்சு கும்பிட்டாச்சு. உங்கள் வீட்டிலே நேற்று சூப்பராக கொண்டாடினீங்கன்னா மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு வீடியோவுமே எடுக்கவே இல்லை. இங்கிட்ட அடுப்பில் வச்சுக்கிட்டே அப்புறம் அங்கே போய் பேசுகிறது, அப்புறம் வந்து கிட்டுறது, இப்படியே தான் ஓடிச்சு. அப்புறம் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ணதுக்கப்புறமா சூப்பராக சாப்பாடு போட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வஉசி பார்க்குக்கு போயிருந்தோம். அதுக்குள்ளே என்ட்ரன்ஸ் டிக்கெட் 10 ரூபீஸ் வாங்கினாங்க. உள்ளே போனோன்னா சரியான ஆட்டம், எல்லாமே ஏறி விளாண்டுக்கிட்டு இருந்தோம். இந்த ஒரு சர்க்கஸ் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ஏறி வந்து லாஸ்ட்டாக இறங்குறப்ப பொத்துன்னு உழுவுற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஊஞ்சல் ஒரு இதே உடலை எல்லாத்துலேயுமே ஏறியாச்சு. அங்கே போனதுமே எல்லாருமே குழந்த மாதிரி மாறிட்டோம். அதுங்களோட சேர்ந்து அங்கே ஏறுறது, இதில் உட்காரணும், அதில் உட்காரணும்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி, அவங்க அக்கா அண்ணெல்லாம் வந்துடுவோம். இந்த ஒரு ஊஞ்சல் தான் கொலாம்பஸ் மாதிரியே இருந்துச்சு. லைட்டாக வயிறெல்லாம் கூசிட்டு சூப்பராக அணைச்சி ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே அதில் விளாண்டு முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போயாச்சு. இது ஒரு வகையான ஊஞ்சலாக இருந்துச்சு. இதுலேயும் விளாட்றதுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சுன்னு இதிலே உட்காந்தாச்சு. ஆனால் என்ன ஒன்று, ஒரு ஆள் ஆட்ட வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி இதில். ஃபஸ்ட்டு பிள்ளைங்க உட்காந்தாங்க, நாங்கள் ஆட்டி விட்டோம். அப்புறம் நாங்கள் உட்காந்தோம், பிள்ளைங்க ஆட்டி விட்டுச்சுங்க. அப்படியே அடுத்ததுக்கு போயிட்டோம். இந்த ரவுண்டு மாதிரி உள்ளது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் விளாண்டதே இல்லை, எனக்கு விளாடவும் வரல ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளாக விளாண்டு காட்டுச்சுங்க. இந்த மாதிரி விளாட்ணும் சித்தி, இந்த மாதிரி இருக்கணும்னு. எங்கக்கா இது பயமாக இருக்குது, இது அவ்வளோதானே, அது மாதிரி தத்தளிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி சூப்பராக காமெடி பண்ணிக்கிட்டு விளாண்டுட்டு இருந்தோம். இந்த சர்க்கஸ் இருக்கே ஃபைனலாக இதுக்கு மட்டும் நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு இதில் மட்டும் ஏறிட்டு வந்தேன். சர்க்கஸில் ரவுண்டாக இருக்கனால இறங்குறப்போ கொஞ்சம் சத்தமோடு இருக்கும். எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு. நல்லா விளாண்டு முடிக்கவும் வெளியில் வரவும் பசி வந்துருச்சு. வெளியில் நிறையா கடைகள் தான் வச்சுருந்தாங்க. மாங்காய், வாட்டர்மெலன், நெல்லிக்காய், இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. சுண்டல், பானிபூரி. எங்களுக்கு வந்து பிள்ளைங்க மாங்காவும் வாட்டர்மெலன் தான் கேட்டிருந்தாங்க. அதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு பார்க்கை விட்டு வெளியில் வந்தோன்னா சண்டே மார்க்கெட்டுக்கு தான் ஆக்சுவலி நாங்கள் வந்திருந்தோம். கொஞ்சம் டைம் முன்னாடியே வந்திருக்காண்டு கொஞ்சம் பார்க்லையும் பார்த்துட்டு 5 o'clock மேலே மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். குழந்தைங்களுக்கு வெயிலுக்கு போட்டுக்க டிஷர்ட்டு, இந்த மாதிரி ட்ராக் பேண்ட் வாங்கலான்னு வந்திருந்தோம். இதுங்க 3ஐயும் வச்சுக்கிட்டு அந்த மெயின் ரோட்டில் சமாளிக்கவே முடியலை. 3 குழந்தைங்களுக்கு மட்டும் டிஷர்ட்டு, ட்ராக் பேண்ட் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேவையான ஸ்க்ரீன்ஸு, தலைவாணி வர மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.